Hi guys, welcome back to Gamma Crypto. Enga channel subscribe பண்ணாம மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய செட்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருந்தது. சோ அதெல்லாம் காயின் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு சுட அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படினு சொல்றேன். ரெண்டு மூணு முக்கியமான ஈவென்ட்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே டிஸ்கஸ் பண்ண முடியாம போயிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா விவோ பவர் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. இவங்களோட சப்சிடரி வந்து பாத்தீங்கன்னா டெம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி. இந்த கம்பெனி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா XRP ரிப்பிளோட RLUSD காயினை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன். பிகாஸ் வேர்ல்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி வந்து RLUSD காயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேமெண்ட்ஸ்ல இன்டிகிரேட் பண்ண போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் பிளஸ் அதுவும் இல்லாம ஒரு நல்ல மூவுமே கூட இருக்கு. நான் ப்ரீவியஸா கொஞ்சம் வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த RLUSD காயின் பத்தி பேசிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மவுஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு XRPயும் சரி ரிப்பிளோட ஈகோ சிஸ்டமே நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அதனால இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொலானாக்கு ஒரு பாசிட்டிவ் சைடும் ஒரு ஃபிளிக்கர் ஆயிருக்கு, ஒரு நெகட்டிவ் சைடும் ஃபிளிக்கர் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் சொல்லும்போது பாசிட்டிவ் சைடு என்ன சொல்லியிருந்தோம், இந்த வீக் வந்து சொலானா கொஞ்சம் கெயின் ஆகும். ஏன்னா இந்த ரிகார்டிங் இந்த ETF புஷ் அந்த SEC அப்ரூவல்லாம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதால ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி வந்து கண்டிப்பா சொலானாக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்டா ஆல்மோஸ்ட் 3 to 4% அப்ல தான் சொலானா இருக்கு. பட் ஆனா லயன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு குரூப் இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க சொலானா காயின் எல்லாம் வேற ஒரு காயினா கன்வெர்ட் பண்ண போறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ அவங்க சொலானா விட்டுட்டு வேற ஒரு திங்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய அமௌண்ட். நான் வந்து ஏன் இந்த லயன் குரூப் பத்தி சொல்றேன்னா ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, ஒரு பெரிய தொகையை வந்து வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கிறதால ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒரு பேனிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாயிட்டு இருக்கு. ரிகார்டிங் இத்தரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் ராக்ல இருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா இத்தரியமோட ETFs வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நான் லாஸ்ட் வீக் ரீகேப் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் பிட்காயின் வர்சஸ் இத்தரியம்ல இத்தரியம் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் $700 million வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்து வெளியே தான் போயிருக்கு. ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த ஆகஸ்ட் எண்டில் வந்து வெளியே தான் நிறைய இது போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அது வந்து தொடர்ந்து இப்ப கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத இன்னொரு ஒரு பேட் நியூஸ் ரிகார்டிங் இத்தரியம். செயின் லிங்க் அப்படின்ற காயின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, LINK அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல அவங்களோட ETF வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆன மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ் அவங்க வந்து SECல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ETF வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 முக்கியமான நிகழ்வு பாத்தீங்கன்னா நேற்று ஒரே நாள்ல நடந்தது. 4மே வேற காயின்ஸ் ரிலேட்டடான திங்ஸ். பட் ஆனா நல்ல ஒரு மூவ் என்டையர்லி ஃபார் கிரிப்டோ. So that is the news that I will share with you guys today. கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க to know all the interesting news like this regarding cryptocurrency. Thank you.